உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பசிக்குது, நல்லா ரெடியாகி சாப்பிட வந்துட்டீங்க. சாப்பிட வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ஒரு இண்டிகேஷனை கொடுக்குங்க. என்ன உணவு இருக்குது, இந்த உணவு தான் என்னோட உணவு, அப்போ இந்த உணவு எனக்கு வரப்போது, நான் செரிமானத்துக்கு தயாராகிறேன், இவ்வளோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கணும், இவ்வளோ பைல் ஆசிட் செக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிடுங்க. இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் சாப்பிட உட்காடுறீங்க. அப்படி சாப்பிட உட்காரும்போது உங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது, சாப்பிடலை, இல்லை ஏதோ ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை உணவை ஸ்கிப் பண்ண உடனே வயிறு என்ன ஆகுது, கேஸ்ட்ரிக் ஆகுது, செரிமான பிரச்சனை வருது, ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுதில்லை. இதே மாதிரி தாங்க கன்செப்ஷனும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட உடல்நிலை வேறு மாதிரி இருக்குங்க. கல்யாணம் ஆன பிறகு வந்து அது கரு உருவாகிறதுக்கு தயார் பண்ணுற உடல்நிலைக்கு மாறிடுங்க. அதை நீங்கள் தவிர்க்கும் போது என்ன ஆகும்னா, எனக்கு வர்றது இப்படி தான் இருக்கும், அப்போ வரும் ஆனால் கன்செப்ஷன் நடக்காது, வரும் கன்செப்ஷன் நடக்காது, இப்படின்னு லாங் டேர்மாக போகும்போது 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் தவிர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் கான்ஸ்டன்ட்னு உடம்பும் மைண்டும் ஃபிக்ஸப் பண்ணிக்கோங்க. அப்போ ஹார்மோன் ரெகுலராக இருந்தது இர்ரெகுலராக மாறும்பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு பிசிஓடி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம இயற்கையாக சரி பண்ணணும். எப்படி இயற்கையாக சரி பண்ணணும்? எதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துச்சோ அந்த விஷயத்தை இயற்கையாகவே நம்ம சரி செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னா, உணவு முறையை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கன்செப்ஷன் ஆக முடியுங்க.